ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் ஏன் வந்து சேரவே இல்ல? பீக் ஹவர்ஸ் இல்லடா இப்போ, அதான் லேட் ஆகுது. வந்துருவாங்க, வெயிட் பண்ணலாம். தம்பி வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க பாரு. பிரியாணி தம்பி நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, பார்த்து வாங்க தம்பி. அண்ணா எப்படிண்ணா இருக்கு இப்போ? டேய் ஓகேவா? எப்படிடா இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? டேய் விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணா உன்னை பார்க்கறதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னே, ஆனால் விசிட்டர்ஸ் ஆர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உன்னை பார்க்கவே விடல. அது பரவாயில்ல, உன்னோட இப்பெல்லாம் சரியாயிடுச்சு இல்லை? சாரிடா. சரிடா, பாக்கி உள்ள போய் பேசிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போ. ஏடா வேறையா ஆர்த்தி ரெடியா? இதோ கல்பனா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்பனா இதோ வரேங்க. வேதவலி நீயும் சேர்ந்து நில்லு. போமா நில்லுமா. இல்ல அவருக்கு மட்டும் எடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கணும், அதான் நல்லது. போமா போ. வாங்க வாங்க. நீ எடுமா. அப்ப எதுக்கு இப்ப ஆர்த்தி இதெல்லாம்? என்னடா எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? நீ பொழைச்சது புனர்ஜென்மம்டா, அதுக்காகத்தான். இனிமே என்ன நல்லா இருக்கணும்ல, எடுமா. சரி வாங்க உள்ள வாங்க. பெரியா இதை வாங்கி வாசல்ல போட்டு வாங்கம்மா. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. லக்ஷ்மி, உன்னோட ஆசீர்வாதத்தினாலையும் வேதவல்லியோட பிரார்த்தனையினாலையும் உன் புள்ள நாகராஜன் இன்னைக்கு செத்து பொழைச்சு வந்திருக்காமா. மேற்கொண்டு நம்ம நாகராஜனுக்கும் இந்த குடும்பத்துல வேற யாருக்குமே எந்த விதமான ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும். வேதவல்லி, உன் கையால விளக்கேத்து. என் மகனுக்கு இன்னும் என்ன ஆபத்து பாக்கி இருக்கு? மகனே, என்னங்க இது? மாமா தாலி எப்படி கீழே விழுந்துச்சுன்னே தெரியல மாமா. விளக்கேத்துற நேரத்துல கழுத்துல இருந்து தாலி தானா கீழே விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏற்கனவே அவரோட உசுருக்கு ஆபத்து வந்து இப்பதான் குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே வந்திருக்காரு. இந்த நேரத்துல இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.